ஒரு ஹெல்த்தியான ராக்கி லட்டு பார்க்கலாமா? இது செய்முறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஎம்எம்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வெளியில் போகலாம். கருப்பட்டியா இல்லை வெல்லமா, நாட்டு சர்க்கரையா, ப்ரௌன் சுகரா, எதாக இருந்தாலும் சரி 3/4 கப்பு எடுத்துக்கிறேங்கப்பா. இது 1 கப்பு கூட நீங்கள் போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு மட்டும் தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த சிரப் செஞ்சு நல்லா கொஞ்சோன்னு தண்ணி, ஒரு 1/4 கப்பு தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. அந்த முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி ஒரு கொதிச்சிச்சின்னா எல்லாம் கரைஞ்சிரும். முடிஞ்சிச்சு அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு குவாலி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. இது நெய் போடாமே நம்ம இது செய்யலாம். நெய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அந்த மாவு. கேழ்வரகு மாவு, ராக்கி மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் புது மாவாக இருக்கணும். இந்த மாவு வந்து நம்மளுக்கு பச்சை வடை போகணும். அந்த வாசம் நல்லா காமாமல் நல்லாவே மணக்கும். கட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் நச்சு விட்டுக்கிறோங்க. முடிஞ்சிருச்சு. இதை விட பெட்டர் வந்து என்ன தெரியுமா, நம்ம எள்ளு உருண்டைக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்வோம், ரொட்டி செஞ்சு போடுவோம். அது இன்னும் வந்து வேலை ரொம்ப மிச்சம். இதை வந்து கரெக்டாக பக்குவமாக இதை வந்து வறுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1/4 கப்பு பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோங்க. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வால்நட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறோங்க. ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறோங்க. தோலை நீக்கிறதா இருந்தாலும் சரி, தோலை நீக்காத இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்ம வந்து வறுக்கணும். சரியா? வறுத்துக்கிட்டு நல்லா வறுத்ததோடு அடுப்பு அடைச்சி கொஞ்சம் ஆற வச்சு அந்த தோலை எடுத்துக்கிறேங்க. எடுக்காமல் போட்டு அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் எடுக்கிறேன். பாதாம் பருப்புக்கு எடுக்கல, அதாவது வேர்க்கடலைக்கு நான் வந்து எடுக்கிறேன். அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றிக்கிறேங்க. முடிஞ்சிருச்சு. பவுஸ் மூட்டில் வச்சு ஒரு 3 தடவை நீங்கள் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா குறப்பாக வந்துடும். தோல் ஃபுல்லாக கொஞ்சம் நீக்கியாச்சு. தோல் நீக்காமே நீங்கள் வந்து அரைக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரவை பக்குவத்துக்கும் அரைக்கலாம், குறப்பாகவும் அரைக்கலாம். உங்களுக்கு கிரிஞ்சியாக வேணுண்டா இன்னும் கொஞ்சம் லைட்டாகவும் அரைச்சிக்கிறலாம். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரோ இதை போடுங்க. வேர்க்கடலையும் பாதாமும் போடுறோம். இதில் வந்து நீங்கள் வேறு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அப்புறம் சுக்குத்தூள் 1/4 ஸ்பூனு, ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம கருப்பட்டி சிரப் காய்ச்சி வச்சுருக்கோம், அதை வந்து நீங்கள் இதில் ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற்றுங்க. நம்ம மாவு எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஊற்றணும். ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாகத்தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு தான் நம்ம ஊற்றணும் அந்த வெல்லத்துக்கு. அது இன்னும் தண்ணியாகத்தான் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். எனக்கு மிச்சம் வந்து ஒரு 1/4 கப்பு மிஞ்சிருச்சு அந்த சிரப்பு, கருப்பட்டி சிரப்பு. இப்போ பாருங்கள், நம்ம பிணைஞ்சு பார்க்குறோம், நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடும். இனிப்பு எனக்கு தாராளமாக போதும். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கருப்பட்டியை காய்ச்சையில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சோன்னு தண்ணியை குறைச்சிக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். அப்போ ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லட்டு உருண்டையாக அழகாக சூப்பராக பிடிச்சி வச்சிட வேண்டியது. இது குட்டீஸுக்கு கொடுத்து பாருங்கள். குட்டீஸுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா திரும்ப செஞ்சு கொடுங்கப்பா. இந்த மாதிரி நம்ம எங்கள் ஊரில் எல்லாம் வந்து இப்படித்தான் நாங்கள் வந்து செய்வோம். இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி தான் பிடிப்போம். எள்ளு உருண்டையாக எந்த உருண்டை பிடிச்சாலும், கிழங்கு உருண்டை என்ன பிடிச்சாலும் இப்படி தான் பிடிப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி பிடிச்சி அப்படியே வட்டமாக சாக்லேட் பால் மாதிரி கொடுத்தா தான் பிடிக்குது. இப்போ உள்ள சீசனுக்கு தக்கன தான் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதான். கேப்பையில் நம்ம இங்கே ரொட்டி, தோசை, புட்டுலாம் செஞ்சு கொடுத்தா குட்டிஸில் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டாங்கண்டா திரும்ப செய்யுங்க. சாப்பிட்லேருந்து அதை விட்டுருங்கப்பா. பெரியவங்களுக்கு தோசை, புட்டு, களி இந்த மாதிரி ஓகே தான். சப்பாத்தி, பத்திரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு இது தேவையில்லை. நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். எனக்கு மிச்சம் வந்து சிரப் வந்து இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. வீடே கம்மாமன்னு மணத்துச்சுப்பா அந்த லட்டு. அப்போ சாப்பிடலே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஒரு தடவைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா திரும்ப செய்யுங்க. அடுத்த பதில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.